எங்கடா அந்த எல்லோ சாரி? என்ன பாஸ்ட் பாஸ்ட் டைம் ரொம்ப பாஸ்ட் சிக்காதுடா கடவுள் பேரில் கலவரனூரி படச்சதம் ஊராளுடா லைஃப் ஒரு பாட்டி மாலம் யாதி ஊட்டிமா அது இல்லாம கூற இவன் கூற வை போட்டிமா நீ வனக்கானில் ஊர் கிடக்கூந்தல்ல நீ நிறவிட்டு மரமாத்தம் வண்டர்ஃபுல்லு. பையனுக்கு வந்து இந்த பேச்சு பழக்கம் இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜ், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது, நம்ம சுத்தி பார்த்து பழகுற நிறைய உறவுகள் இருக்காங்க. நான் வந்து லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமியை நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜன் ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திகை பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன், ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். நாளைக்கு இந்த மெனு இருக்காது இல்லையா? நாளைக்கு இதே மெனு கிடையாது, வேற மெனு. எல்லாமே சேஞ்ச் பண்றோம், ஸ்வீட்ஸ் சேஞ்ச் பண்றோம், இட்லி சேஞ்ச் பண்றோம், தோசை வெரைட்டி சேஞ்ச் பண்றோம். இன்னைக்கு நான் பாக்குற எதுவுமே நாளைக்கு இருக்காது. எல்லாத்தையுமே மாத்துறோம், மெனுவே மாத்துறோம். இப்போ இந்த ஒரு 100 மெனுஸை வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்வர்யா மட்டும் தான் இருப்பாங்களா இல்ல வந்து வேற யாராவது இதுல இன்வால்வ்? இல்ல, இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். நான் இருப்பேன், அப்பா இருப்பாரு, என் ஹஸ்பண்ட் கார்த்திக் இருப்பாரு, எங்க அம்மா வந்து அவங்களோட முழு டைம் ஒர்க் வந்து இந்த மெனு ரீசர்ச் அதெல்லாம் தான். அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மெனு வந்தால் ஷேர் பண்ணுவாங்க, அதை எடுத்து நாங்கள் மெனுவில் இன்க்ளூட் பண்ணுவோம், டெஸ்டிங் பார்ப்போம், டேஸ்டிங் பார்ப்போம். ஸோ நிறைய பேர் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஐடியலான ஒரு காம்பினேஷன், ஒரே மெனு மாங்காலே 2 டிஷ் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரிப்பீட் ஆகாமல் ஒவ்வொன்றும் யூனிக்கா ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகாமல் இருக்கிறது. ஆமா, இதே அளவு இருக்கும். ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி அப்போவும் சரி, ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை, எல்லாரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்டில் அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நம்ம 2nd ஃப்ளோர்லேருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிளில் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார். ஒன்றும் தெரியல, சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல. அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2Dலேருந்து கால் வருது.